சமூக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கின் வானம் மீண்டும் போர் மேகங்களால் இருண்டு வருகிறது. ஒருபுறம் லெபனான் மீது தீவிரமடையும் தாக்குதல்கள், மறுபுறம் இது ஒரு மிரட்டல் அல்ல என்று நேரடி எச்சரிக்கை விடுக்கும் ஈரான். அதே நேரத்தில் உலக அரசியலையே உலுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு இடையே கடுமையான கருத்து மோதல் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் போர், அரசியல், அதிகார போட்டி, ரகசிய பேச்சுவார்த்தைகள், நீதிமன்ற அதிரடி முடிவுகள் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் உலக அரங்கில் புதிய பதற்ற அலைகளை உருவாக்கியுள்ளன. ஈரான் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்குகிறது. இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர தயாராக இருப்பதாக சைகை காட்டுகிறது. அமெரிக்கா ஒரு பக்கம் சமாதானம் பேசிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் உள்நாட்டு அரசியல் சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டுள்ளது. மொத்தத்தில் மத்திய கிழக்கிலிருந்து வாஷிங்டன் வரை பரவி வரும் இந்த அதிரடி நகர்வுகளின் பின்னால் என்ன நடக்கிறது? யார் யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள்? உலக அரசியல் ஏன் மீண்டும் கொதிநிலையை எட்டியுள்ளது? உலக அரசியலை தலைகீழாக்கும் அதிரடி தகவல்களுடன் இன்று உலக செய்திகள் இதோ. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எப்போது வேண்டுமானாலும் மூன்றாம் உலகப்போர் வெடிக்கலாம் என்ற அதீத பதற்றம் உருவாகியுள்ளது. லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கு கடுமையான கொடூரமான விளைவுகள் ஏற்படும் என்று ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் இப்ராஹிம் அஜிஜி அதிரடி பிரகடனம் செய்துள்ளார். இதுகுறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெஹ்ரானில் உள்ள மற்ற உயர் அதிகாரிகள் இணைந்து இந்த எச்சரிக்கையை பகிரங்கமாக வெளியிட்டுள்ளார். ஈரானிய நாடாளுமன்றத்தின் மூத்த அதிகாரியான இப்ராஹிம் அஜிஜி தனது எக்ஸ் பதிவில் காரசாரமாக குறிப்பிட்டுள்ளதாவது, லெபனானுக்கு எதிரான அராஜக தாக்குதல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படாவிட்டால் அதன் விளைவுகள் இஸ்ரேல் ஆட்சிக்கும் அப்பிராந்தியத்தில் அத்துமீறி நுழைந்துள்ள அமெரிக்க படைகளுக்கும் மிக கடுமையாக இருக்கும். இது சர்வதேச நாடுகள் நினைப்பது போல வெறும் வெற்றி மிரட்டல் அல்ல என்பதை அவர்கள் முழுமையாக அறிவார்கள். நாங்கள் இந்த நேரத்திலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது நேரடி ராணுவ ரீதியான பதிலடி தாக்குதலுக்கு முழுமையாக தயாராகி இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த ஒரே வாரத்திற்குள் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்று வெள்ளை மாளிகையில் இருந்து நம்பிக்கை தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே ஈரானிடமிருந்து இந்த அதிரடி போர் எச்சரிக்கை வெளிவந்துள்ளது சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும், மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானையும் சேர்க்க வேண்டும் என்ற ஈரானின் நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்க மறுப்பதே இந்த மோதலுக்கு காரணமாகும். ஈரான் தனது ஏவுகணை படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெஹ்ரான் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதால் அமெரிக்க படைகளும் தங்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்கு பேரடியாக அவர் தனது அரசியல் கூட்டாளிகளுக்காக உருவாக்க திட்டமிட்டிருந்த சர்ச்சைக்குரிய $1.8 பில்லியன் ஆயுதமயமாக்கல் எதிர்ப்பு நிதி நீதிமன்ற உத்தரவால் தற்போதைக்கு முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி தடை உத்தரவுக்கு தாங்கள் தற்காலிகமாக கட்டுப்படுவதாக அமெரிக்க நீதித்துறை திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விமர்சகர்களால் டிரம்பின் விசுவாசிகளுக்கான ரகசிய கையூட்டு நிதி என்று வர்ணிக்கப்படும் இந்த நிதி முடக்கப்பட்டிருப்பது அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. சர்வதேச ஊடகமான ஆக்சியோஸ் வெளியிட்டுள்ள அதிரடி புலனாய்வு அறிக்கையின்படி அரசாங்கத்தின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஆயுதமயமாக்கல் குற்றச்சாட்டுகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக இந்த நிதி உருவாக்கப்படுவதாக டிரம்ப் நிர்வாகம் கூறியிருந்தது. ஆனால் ஜூன் 12 அன்று நடைபெறவிருந்த முக்கிய நீதிமன்ற விசாரணைக்கு முன்னதாகவே அமெரிக்க மாவட்ட நீதிபதி லியோனி பிரிங்கேமா இந்த நிதியை உருவாக்குவதற்கோ அல்லது இயக்குவதற்கோ டிரம்ப் நிர்வாகத்திற்கு அதிரடியாக இடைக்கால தடை விதித்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் தலைமையிலான நீதித்துறை இந்த தீர்ப்புடன் தாங்கள் கடுமையாக உடன்படவில்லை என்றாலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தற்போதைக்கு கடைபிடிப்போம் என்று பணிவுடன் தெரிவித்துள்ளது. டிரம்பின் இந்த $1.8 பில்லியன் நிதிக்கு எதிராக ஜனநாயக கட்சியினர் மட்டுமின்றி டிரம்பின் சொந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில முக்கிய உறுப்பினர்களும் கடுமையான எதிர்ப்பை கிளப்பியுள்ளனர். முன்னாள் அரசாங்க ஒப்பந்தக்காரர் ஒருவரால் தனது வரி கணக்குகள் கசியவிடப்பட்டதற்காக உள்நாட்டு வருவாய் சேவைக்கு எதிராக டிரம்ப் தொடுத்த தனிப்பட்ட உரிமையியல் வழக்கின் ஒரு அசாதாரண சமரசமாகவே இந்த நிதி நீதித்துறையால் உருவாக்கப்பட்டது. 2020 தேர்தல் தோல்வியை மாற்ற 2021 கேபிட்டல் ஹில் நாடாளுமன்ற கட்டடத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஜனவரி 6 கலவரக்காரர்கள் மற்றும் டிரம்பின் தீவிர விசுவாசிகளுக்கு வெகுமதி அளித்து அவர்களை சட்ட போராட்டங்களில் இருந்து காப்பாற்றவே இந்த தெளிவற்ற சட்ட அடிப்படை கொண்ட கள்ளப்பண நிதி பயன்படுத்தப்படவிருந்தது என விமர்சகர்கள்
விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இந்த விமர்சனங்களை மறுத்துள்ள ட்ரம்ப் நிர்வாகத்தின் நீதித்துறை கடந்த காலங்களில் பலருக்கு அநியாயமாக காட்டப்பட்ட அளவற்ற துஷ்பிரயோகம், தீங்கு மற்றும் வெறுப்புக்கு ஈடு செய்வதற்காகவே இந்த நிதி உருவாக்கப்பட்டது. இதில் எந்த பாகுபாடும் இல்லை. ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி, பழமைவாத கட்சி, சுயேட்சை அல்லது வேறு எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அரசாங்க அமைப்புகளால் குறிவைக்கப்பட்ட அல்லது துன்புறுத்தப்பட்ட எவரும் இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனினும் நீதிமன்றத்தின் இந்த அதிரடி தடையால் ட்ரம்பின் கூட்டாளிகளுக்கு பாயவிருந்த பில்லியன் கணக்கான டாலர் நிதி தற்போதைக்கு முடங்கி கிடப்பது ட்ரம்ப் முகாமை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் போராக வெடித்துள்ள லெபனான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இடையே வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பயங்கரமான நேரடி தொலைபேசி மோதல் வெடித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேலிய படை மிக கொடூரமான குண்டுவீச்சு தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்ததை தொடர்ந்து திங்களன்று நடந்த தொலைபேசி உரையாடலின் போது நெதன்யாகுவை ட்ரம்ப் அக்குவேறு ஆணிவேராக சாடியுள்ளதாக பிரபல சர்வதேச ஊடகமான ஆக்சியோஸ் அதிரடி புலனாய்வு செய்தியை வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளது. ஒரு அமெரிக்க உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த தொலைபேசி உரையாடலை நேரில் அறிந்த மூன்றாவது நபர் அளித்த ரகசிய வாக்குமூலங்களின்படி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை நோக்கி நீ ஒரு பைத்தியக்காரன் என்று நேரடியாக அழைத்ததோடு அமெரிக்காவின் உதவிகளை பெற்றுக்கொண்டு தற்போது தன்னிச்சையாக ஆடும் நெதன்யாகு ஒரு நன்றி கெட்டவர் என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நெதன்யாகுவின் வாதங்களை கேட்க மறுத்து கடும் கோபம் அடைந்த ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் தொலைபேசியிலேயே நெதன்யாகுவை நோக்கி மிக ஆக்ரோஷமாக கத்தியுள்ளார். ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து நெதன்யாகுவுடன் மேற்கொண்ட மோசமான மிக கொடூரமான தொலைபேசி உரையாடல்களில் இதுவும் ஒன்று என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ரகசியமாக தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் கசியவிட்டுள்ள தகவலின்படி அதிபர் ட்ரம்ப் தனது தொலைபேசி உரையாடலில் பயன்படுத்திய மிக மென்மையான வார்த்தைகளில் நெதன்யாகுவிடம் பின்வருமாறு எச்சரித்துள்ளார். உங்களது இந்த அராஜக போரினால் இப்போது உலகத்தில் உள்ள எல்லோரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாக ஒட்டுமொத்த உலகமுமே இஸ்ரேலை வெறுக்கிறது. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பெய்ரூட் நகரின் மீது இஸ்ரேல் நடத்தவிருந்த மாபெரும் வான்வழி தாக்குதல் திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட இந்த அதிரடி முட்டுக்கட்டையே தற்போதைய தற்காலிக அமைதிக்கு காரணம் என பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஏவுகணை தாக்குதல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் பெய்ரூட்டை தாக்குவது உறுதி. இதில் இஸ்ரேலின் ராணுவ நிலைப்பாடு எள்ளளவும் மாறவில்லை. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் ராணுவ நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து தீவிரமாக நடைபெறும் என பிடிவாதமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான இந்த நேரடி மோதலால் மத்திய கிழக்கின் அரசியல் களம் அடியோடு தலைகீழாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டின் முன்னணி ஊடகங்களை முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான போலி ஊடகங்கள் என்று மிக கடுமையான வார்த்தைகளால் சாடியுள்ளார். அமெரிக்காவிடம் ஈரான் நாடு ராணுவ ரீதியாக முழுமையாக சரணடைந்தால் கூட இந்த ஊழல் நிறைந்த ஊடகங்கள் ஈரானைத்தான் வெற்றியாளராக சித்தரிக்கும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் கோபமாக பதிவிட்டுள்ளார். லெபனான் போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நடவடிக்கைகளை ட்ரம்ப் தொலைபேசியில் கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து தற்போது அமெரிக்க ஊடகங்களுக்கு எதிராக இந்த அதிரடி தாக்குதலை அவர் தொடுத்துள்ளார். அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள விறுவிறுப்பான பதிவின் விவரம் வருமாறு: ஈரான் தனது கடற்படை அழிந்து கடலின் அடியில் மூழ்கி கிடப்பதாகவும் அவர்களின் விமானப்படை முற்றிலும் முடக்கப்பட்டு விட்டது என்றும் ஒப்புக்கொண்டு சரணடைந்தால் கூட இந்த ஊடகங்கள் மாறாது. ஈரானின் முழு ராணுவமும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கைகளை உயர்த்தியபடி நான் சரணடைகிறேன் என்று முழக்கமிட்டு வெள்ளைக்கொடியை ஆவேசமாக அசைத்தபடி தெஹ்ரானை விட்டு வெளியேறினாலும் சரி, அவர்களின் ஒட்டுமொத்த தலைமையும் தேவையான அனைத்து சரணடைதல் ஆவணங்களிலும் கையெழுத்திட்டு மகத்தான அமெரிக்காவின் பெரும் சக்தி மற்றும் வலிமையிடம் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் சரி. தோல்வியுற்று வரும் நியூயார்க் டைம்ஸ், சைனா ஸ்ட்ரீட் ஜர்னல், ஊழல் நிறைந்ததும் இப்போது தொடர் பெற்றதுமான CNN போன்ற போலி செய்தி ஊடகங்கள் ஈரான் தான் அமெரிக்காவை ஒரு தலைசிறந்த மற்றும் புத்திசாலித்தனமான வெற்றியின் மூலம் வென்றது என்றுதான் தலைப்புச் செய்தி வெளியிடுவார்கள். ஹிஸ்புல்லா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களால் கோபமடைந்த ஈரான் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மேலும் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் லெபனானையும் சேர்க்க வேண்டும் என்று தெஹ்ரான் நிபந்தனை விதித்துள்ளது. இதனால் பேச்சுவார்த்தையில் ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ABC நியூஸ் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் ஹிஸ்புல்லா பிரதிநிதிகள் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆகிய இரு தரப்பிடமும் பேசி துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த வலியுறுத்தியுள்ளதாக கூறிய ட்ரம்ப் அடுத்த ஒரே வாரத்திற்குள் ஈரானுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உடன்பாடு எட்டப்படும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒரு பிரம்மாண்ட ராணுவ வெற்றியை விடவும் இத்தகைய அமைதி ஒப்பந்தமே அதிக மதிப்புமிக்கதாக அமையக்கூடும் என்றும் ட்ரம்ப் வாதிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை
தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.